ஸோ, அப்போ நான் வந்து உங்களுக்காக ஒரு ஃபோட்டோவும், ஒரு ஒரு சின்ன ஒரு 3, 4 மெசேஜும் நான் இங்க பின் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்க. ஆம், இந்த பையன் அ ஒரு ஆவரேஜா ஒரு 13 இயர்ஸ் இருக்குமா? 13 வயசு, 14 வயசு மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ கூட இருக்காது. அந்த பையன் போட்ட கமெண்ட் தான் இந்த சைடுல பின் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அந்த கமெண்ட் வந்து. எவ்வளோ அசிங்கமா கமெண்ட் பண்றாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க, யார் என்னன்னு தெரியாது. ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து இப்படிலாம் கமெண்ட் பண்றாங்க. எந்த அளவுக்கு அவங்க வீட்ல வளர்த்தி வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. ம். எந்த அளவுக்கு அவங்களோட தாய் தகப்பனோட பெருமைய சேர்த்து கொடுக்குறான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாரி யாராவது நெகட்டிவ் கமெண்ட் லைவ்ல சரி, வீடியோஸ்ல சரி, இந்த மாரி லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா, மோசமா கமெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாரி அவங்க ஃபோட்டோஸும், அவங்க போடுற கமெண்ட்ஸுமே எடுத்து பின் பண்ணி, ஆ ஒரு ஷார்ட்ஸா இல்ல போட்டு விட்டுருவோம். ஓகேவா? அப்போ வந்து அவங்க ரொம்ப ரீச் ஆயிருவாங்க. நல்லா ரீச் ஆயிருவாங்க. ஓகேவா? இதுக்கு மேல யாருமே இந்த மாரி நெகட்டிவ் கமெண்ட் போடாதீங்க. என்னோட லைவ்ல இல்ல, எந்த லைவ்லயுமே எங்கேயுமே பண்ணாதீங்க. ஓகேவா? அது உங்க ஃபியூச்சரே வந்து ரொம்ப பாதிச்சிரும். ஸோ, ஆ இந்த பையன வந்து நம்ம அப்படியே விட்டாக்க, அது வந்து என்ன சொல்றது? நாளைக்கு வந்து இது இன்னும் பெருசா வந்து முடியும். ஏன்னா, இத்தன வயசுல இப்படி யோசிக்கிறான், இப்படி ஒரு பேட் கமெண்ட் பண்றான் அப்படின்னு சொன்னாக்கா, அவன் இன்னும் வளர்ந்து வர வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அப்போ வந்து அத பார்த்து சரி திருந்தட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? மறுபடியும் வேற ஒரு வீடியோட பார்க்கலாம். ஓகே, பாய்.